Hello everyone, hope you all having an amazing day. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு குக்கிங் வீடியோ தான். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னா க்ரீன் சில்லி சிக்கன் கிரேவி எப்படின்னு பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ரொம்ப அழகாக ஈஸியாக குயிக்காக பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நீங்கள் போய் வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ க்ரீன் சில்லி சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருளை பார்த்துருவோம். கொஞ்சம் மரச்செக்கு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் முக்கியமாக பச்சை மிளகாய், அதுதான் மெயின் ஹீரோ இதுக்கு. ஸோ பச்சை மிளகாய் அண்ட் வெங்காயம், அது உங்களுக்கு தேவையான சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கூட சேர்ந்து கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் ஒரு ஸ்பூன் போடுவோம், மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவோம் அது. அண்ட் அதுக்கப்புறம் மெயினாக நம்ம சிக்கன் கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் உப்பு கண்டிப்பாக தேவையான அளவுக்கு உப்பு ஃபாலோ பண்ணுறது, அண்ட் கடைசியாக கொத்தமல்லி. ஸோ இவ்வளோ தான் இதுக்கான தேவையான பொருட்கள். ரொம்ப சிம்பிளாக அழகாக நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு மண்பாண்டத்தில் தான் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ முதல்ல தேவையான அளவுக்கு மரச்செக்கு நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறோம். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம போட்டுருவோம். அடுத்தது நமக்கு தேவையான பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பச்சை மிளகாயை கொஞ்சம் போட்டு அடுத்தது தாளிக்கிறோம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம். உங்களுக்கு 2 வெங்காயம் போடல வேணாம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வெங்காயம் கூட கொஞ்சம் அதிகமாக போட்டு குவான்டிட்டி பண்ணிடலாம். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது இந்த கிரேவி பதம் கொஞ்சம் நல்லா வரும் இல்லையா? ஸோ அது அந்த மாதிரி போட்டுடலாம். நாங்கள் இன்றைக்கி பண்ணுறது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்ந்து தான் போட்டிருக்கோம். வெங்காயம் நம்ம வதக்கும் போதே கூட நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம் இல்லையா? அதை இப்போவே உப்பு போட்டுட்டோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க, ஒரு பொன்னிறமாக ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. ரொம்ப போட வேண்டாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். ஸோ ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிடுச்சுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு 10-15 பச்சை மிளகாய் நம்ம போட்டாச்சு. சஃபிஷியன்ட் அளவுக்கு நம்ம காரத்துக்கு போட்டாச்சு. பட் ஸ்டில் ஒரு கலருக்கும் கொஞ்சம் ஸ்பைஸியாக தேவைப்படுறவங்களுக்கு ஒரு ஸ்பூன் நமக்கு மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன். ஸோ இன்றைக்கி நம்ம போடுறது இது கொஞ்சமாக பண்ணால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். நிறைய போடும்போது சம்டைம்ஸ் டேஸ்ட் இருக்காது. ஸோ ஒரு 1/2 kg இல்லை ஒரு 3/4 கிலோ இருக்கிற அளவுக்கு நீங்கள் போட்டாலே கூட போதும். ஸோ அதை போட்டு பண்ணால் கொஞ்சம் நல்ல ஒரு பதம் நல்லா அழகாக வரும். ஸோ சிக்கன் போட்டுருவோம். சிக்கன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். எல்லாம் ஒரு கலர் அந்த விஷயம் எல்லாமே கம்ப்ளீட்டாக யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, யூஸ்வலாக சிக்கன் ஒரு 20 to 25 மினிட்ஸ் இருந்தால் போதும் ஆவரேஜாக. பட் இதில் முக்கியமாக நம்ம போட வேண்டியது வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் நமக்கு தேவையில்லை. ஸோ பச்சை மிளகாய் தான் மெயினாக போடுறது. கூட அந்த கலருக்கும் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஸ்பைசி ஆட் பண்ணுறதுக்கும் நம்ம மிளகாத்தூள் போடுறோம், அவ்வளோதான் வச்சுங்களேன். தேவைப்படுறவங்களுக்கு மேபி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் கூட போட்டுக்கலாம். ஸோ அதுதான் மெயின். அதுக்கப்புறம் அப்படியே கிளறி விட்டுக்குங்க. ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும் ஆவரேஜாக வேகிறதுக்கு. வெஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் போட்டு இல்லை மிளகாத்தூள் நிறைய போட்டு பண்ணுறதை விட இந்த பச்சை மிளகாய் மெயினாக நம்ம போட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி சிக்கன் இருக்கக்கூடிய தண்ணியே நல்லா வடிஞ்சிடும். ஸோ லுக் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அடி பிடிக்கும். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்லைட்லி கொஞ்சம் கிரேவி பதம் உங்களுக்கு வேணும்னா மேபி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ரொம்ப வேண்டியதில்லை, ரொம்ப குழம்பு மாதிரி வைக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் ஒரு திக் கிரேவியோ இல்லை ஒரு ஆல்மோஸ்ட் ட்ரையாக இருக்கிற மாதிரி பண்ணும்போது சாப்பாட்டில் பெஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் நிறையா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 20-25 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. செக் பண்ணி பார்த்தாச்சு, டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு. நல்லா கட் பண்ணும்போது அழகாக கட் ஆகுது. ஸோ டேஸ்ட்டும் பண்ணியாச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரம் சொல்லப்போனால் ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக தூக்கலாக இருக்குது. ஸோ காரசாரமாக நல்லா சாப்பிட்லாம். கொத்தமல்லி லைட்டாக ஒரு ஸ்மெல்லுக்காகவும் பார்க்குறதுக்கு அழகுக்காகவும், ப்ளஸ் கொஞ்சம் கருவேப்பிலை
கட் பண்ணி போட்டோன்னா கருவேப்பிலை அதிகமாக கூட சேர்த்திக்கலாம், நல்லதும் கூட ஆக்சுவலி. ஸோ ஒன்றும் தப்பு இல்லை. லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பண்ண வேண்டாம். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ சாப்பாடு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, விசில் வந்துருச்சு. சண்டே சமையல் முடிஞ்சிச்சு. இந்த சமையலை டேஸ்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் ரெடி பண்ணிக்கலாம். சண்டே சமையல் வந்து தயாராக இருக்குது. சாப்பாடு ரெடி, நம்ம செஞ்ச சிக்கன் கிரேவி சுட சுட ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து தயிர், உப்பு, தேவைப்பட்ட உப்பு, அவ்வளோதான். ஸோ ரசம் இருந்துச்சுன்னா ரசம் வச்சுக்கலாம். ரசத்துக்கு கடிச்சிக்கும் போது கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சண்டே சமையல் வந்து பக்காவாக ரெடியாக இருக்குது. சாப்பாடு ரெடி, சூடான சுவையான காரசாரமான சிக்கன் ரெடியாக இருக்குது, தயிர் ரெடியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ரெடி. தண்ணியை தொளிச்சு தொடச்சு விட்டுக்கலாம். சாப்பாடை போட்டுருவோமா? போட்டுடலாம். சாப்பாடு சுட சுட ஆமாம் ரெடியாக இருக்குது, போதும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுறேன். அடுத்தது வந்து குழம்பு ரெடியாக இருக்குது. சூடான சுவையான மட்டன் கிரேவி ரெடியாக இருக்குது. என்னடா அது இவ்வளோ நாள் வந்து சிக்கன் அதெல்லாம் முடிக்கிறேன், சிக்கன் சொல்லிட்டு எங்கடா மட்டன் சொல்கிற பார்த்தியா? சொல்ல முடியாது, மேலிடத்துலேருந்து உத்தரவு திடீர்னு வரும். திடீர்னு சிக்கனை வந்து நாளையிலேருந்து மட்டன் தான் சொல்லணும் அப்படிம்பாங்க. சொல்ல முடியாது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது வந்து வேறு ஒரு கண்ட்ரி இருக்கலாம். பாஸ்போர்ட்டு வீசாலாம் தேவையில்லைங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், கண்ட்ரியோட பேரை மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக வேறு கண்ட்ரி, இந்த கண்ட்ரிக்கு நம்ம ஃபாரினர் ஆயிடுவோம். ஸோ சிக்கன் ரெடி, போட்டாச்சு. கமகமான வாசமாக இருக்கா? சிக்கன் முதல்ல டேஸ்ட் பண்ணி பாரு பார்க்கலாம். வெந்துருச்சா? நல்லா வெந்துருச்சா? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கா? டேஸ்ட் சூப்பராக இருக்குது. உண்மையை சொல்லணும், உண்மையாக டேஸ்ட் சூப்பராக இருக்கா? இல்லை எனக்கு கொஞ்சம் ஈரல் கொடுத்து. சிக்கன் எப்படி பீதுன்னு பாருங்கள், ஈஸியாக நல்ல பிஞ்சு வருது. ஈரல் வேணுமா? ஈரல் தான் உனக்கு பிடிக்குன்னு சொல்லுவேன், ஈரல் சாப்பிடு. ஓகே, அவ்வளோதான். அதை பார்த்து ஒரு தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுப்போமா? ஓகே, தேங்க்யூ. இதோட இதை வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு ராயல் சல்யூட். மறக்காமல் பண்ண வேண்டியது லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வாய்ப்பு இருந்தால் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சொல்லியிருக்கேன். நன்றி மக்களே.